முன்பு குறிப்பிட்டது போல அந்த சீதோஷ்ண நிலை, அதனுடைய மண் தரம், சாகுபடி முறை, நீர், இவற்றையெல்லாம் வைத்துத்தான் இந்த மதுரை மல்லிக்கு மனம் கிடைக்கிறது. எனவே இதை பேட்டன்ட் ஆக்டில் பதிவு செய்ய வேண்டும். இந்த மதுரை மல்லியை மிக அதிகமாக இன்னும் சாகுபடி செய்ய ஊக்குவிக்க வேண்டும். ஏற்கனவே இதற்காக ஒரு 4 சங்கங்கள் மதுரையிலே செயல்பட்டு வருகின்றன. இந்த மதுரை மல்லியை முக்கியத்துவம் கொடுத்து ஜியோகிராபிக்கல் இண்டிகேட்டர்ஸ் ஆக்ட் என்று சொல்லப்படுகின்ற அந்த சட்டத்தின் கீழும் இதை நாம் பதிவு செய்ய வேண்டும் என்பதற்காக தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தினுடைய முன்னாள் துணைவேந்தர் டாக்டர் ஜெயராஜ் அவர்கள் தலைமையில் இயங்கி வருகின்ற ஒரு குழுவை அமைத்து ஏற்கனவே நாம் இன்றும் ஒரு குழுவை அமைத்திருக்கிறோம். இந்த குழு இந்த மல்லிகையை பூர்வீக உரிமை என்கின்ற அடிப்படையில் பேட்டன் ரைட் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்வதற்காக பூர்வாங்க நடவடிக்கைகள் எடுத்து வந்திருக்கிறது. வெகு விரைவில் அதற்குரிய ஒரு நடவடிக்கை முடிவடையும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். கண்டிப்பாக இந்த ஜியோகிராபிக்கல் இண்டிகேட்டர்ஸ் ஆக்டில் மல்லிகை பூவை கொண்டு வந்து நாம் பதிவு செய்தாக வேண்டும். அப்புறம் இந்த மல்லிகை பூவிலிருந்து கிடைக்கின்ற அந்த கான்சன்ட்ரேட் பூ மெழுகு, அது உலகம் முழுவதும் அதுக்கு நல்ல டிமாண்ட் இருக்கு. அதுக்கு ஏற்கனவே ஒரு தொழிற்சாலை தற்போது திருப்பரங்குன்றத்திலே பெருங்குடி பக்கத்தில் ஒன்று நடைபெற்று வருகிறது.
இப்போது இன்றைக்கு எடுத்துக்கொண்டால் மதுரை மாவட்டத்தில் திருப்பரங்குன்றம், செல்லம்பட்டி, உசிலம்பட்டி, திருமங்கலம் இந்த 4 வட்டாரங்களில், அதாவது பிளாக்குகளில் இந்த பயிர் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. சராசரியாக மதுரை மாவட்டத்தில் 900 ஹெக்டேர் 900 ஹெக்டேர் நிலப்பரப்பில் இந்த சாகுபடி நடைபெற்று வருகிறது. பல்வேறு வகையான முயற்சிகளை நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம். அதனுடைய அடிப்படையாக இப்போது 1025 ஹெக்டேர் பரப்பில் இந்த சாகுபடி அதிகரிக்கும் என இந்த ஆண்டு நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். இந்த மல்லிகைப்பூவினுடைய சாகுபடியில் உற்பத்தியாகின்ற போது அவர்களுக்கு அதற்குரிய லாபமும் அதற்குரிய விலையும் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பது மிக முக்கியமானதாகும். எனவே சாகுபடி முறைகளில் சில புதிய உத்திகளை கையாள வேண்டும் என்பதற்காக வேளாண் துறையோடு நாங்கள் கலந்தாலோசித்து ஒரு 2-3 புதிய கருத்துக்களை அவர்கள் மத்தியிலே புதிய முறைகளை புகுத்தி இருக்கிறோம். அது மிக முக்கியமானது வளர்ச்சி ஊக்கி தெளித்தல். வளர்ச்சி ஊக்கி தெளித்தல் என்றால் இந்த எத்ரல் என்கின்ற அந்த மருந்தை 10 மில்லிகிராம் 10 லிட்டர் நீரில் 2 மில்லிகிராம் கலந்து தெளிக்கின்ற போது கூடுதலான எந்த விதமான நம்முடைய மதுரை மருந்தினுடைய தன்மை கெடாமல் கூடுதலாக அவை அதிகமான பயிரை மகசூலை தருகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதே போல இந்த மகரந்த சேர்க்கைக்காக ஏனென்றால் பயோ சர்வீசஸ் என்று அழகாக ஆங்கிலத்தில் குறிப்பிடப்படுகின்ற இந்த மகரந்த சேர்க்கைக்காக, ஏனென்றால் பயோ சர்வீசஸ் எடுத்தால் அதுவே 1 மணி நேரம் பேசலாம். இந்த சுற்றுச்சூழலை பற்றி தெரிந்தவர்களுக்கும் இக்காலஜியை பற்றி படித்தவர்களுக்கும் இது நன்றாக தெரியும். இந்த பயோ சர்வீசஸ் யாராலும் பண்ண முடியாது. ஒரு தேனியினுடைய பயோ சர்வீசஸை நாம வேல்யூ அடிஷன் போட்டு பார்த்தோம்னா, வேல்யூ கணக்கு போட்டு பார்த்தோம்னா எக்கனாமிக் வேல்யூ நிறைய இருக்கும். நம்மளால அது பிசிக்கலா செய்யவும் முடியாது. அப்படி செய்தால் எவ்வளவு வரும்னு பார்த்தா அது எவ்வளவு கோடிக்கணக்கான ரூபாய்க்கு போகும். அத்தகைய அந்த மல்லிகை தோட்டங்களில் எங்கே மல்லிகை வளர்க்கப்படுகிறதோ அங்கே தேனீக்கள் வளர்ப்பு என்பது மிக முக்கியமானது என்பது மிக அவசியமாகும். ஒரு ஹெக்டேர், அதாவது 2.5 ஏக்கர் பரப்புள்ள ஒரு நிலத்தில் ஒரு 10 தேனி பெட்டிகள், அந்த 10 தேனி பெட்டிகள் வைப்பது என்பது அதுவும் ஒரு லாபம் இருக்கிற ஒரு செயல். அதற்கு 16,000 ரூபாய் ஒரு பெட்டி வீதம், ஒரு 1,60,000 ரூபாய் 10 பெட்டியை வைப்பதற்கு தேவைப்படுகிறது. அப்படி வைக்கும் போது அதற்கு 90% நம்முடைய அரசுடைய மானியமாக அவர்களுக்கு வழங்கப்படும். இது மட்டும் இல்லாம மல்லிகை பூவினுடைய சாகுபடியை இன்னும் மேம்படுத்துவதற்காக அடுத்த முறையாக நாம் இன்னும் பழைய பாணியிலே அதற்கு நீர்ப்பாசனம் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த நீர்ப்பாசன முறையை நாம் மாற்றுவதற்கு வழிவகை இருக்கிறது. சொட்டு நீர் பாசனமும் இந்த நீர்வழி உறவிடல். இந்த சொட்டு நீர் பாசனம் என்பது மல்லிகைக்கு வருமா என்று சில பேர் சந்தேகப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆண்டு அதை நாங்கள் நிச்சயமாக நிரூபித்து காட்டப்படுவோம். எங்கெங்கே நீர் குறைவாக, ஏனென்றால் நீரை குறைவாக மட்டும் கிடைப்பதல்ல, வாட்டர் இஸ் த மோஸ்ட் வேல்யூபிள் ரிசோர்சஸ். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் குறைந்த நீரை வைத்து அதிகமான மகசூலை சாகுபடியை செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அனைவரும் வர வேண்டும் என்பதற்காக இந்த மல்லிப்பயிரில் நீர் வசதி எங்கே குறைவாக இருக்கிறதோ அந்த இடங்களில் எல்லாம் நுண்ணீர் பாசனம், மைக்ரோ இரிகேஷன், ட்ரிப் இரிகேஷன், சொட்டு நீர் வழியாக உரமிடுவது. இந்த உரமிடுவது கூட எங்கே போய் சேரணுமோ அந்த இடத்திற்கு அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் அந்த உரங்கள் போய் சேரும். இல்லைன்னா என்ன தேவையற்ற உரங்கள் இருக்கும்போது அதிகமான நீரை செலவழிக்கும் போது அந்த உரங்களும் மற்ற என்ன இடுபொருட்களோ அவையெல்லாம் டெம்பிள்ஸ் அண்ட் ஃபெஸ்டிவல் அப்படித்தான் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கும்போது அந்த 3 மாதங்களில் தயாராகின்றது மிக அதிகமாக வரும்போது டிமாண்ட் அண்ட் சப்ளை சீரின் மூலமாக சாதாரணமான விவசாயிகள் வெளியில் கொடுத்து விற்க முடியாமல் குறைந்த விலையில் அவர்கள் விற்று நஷ்டமடையக்கூடிய சில சந்தர்ப்பங்கள் ஏற்படுகின்றன. இன்றைக்கு அப்படி இல்லை என்றால் கூட பல நேரங்களிலே அவ்வாறு ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. எனவே அந்த சாகுபடியை அதிகரிக்கின்ற அதே நேரத்தில் அவர்களுக்கு வேண்டிய விளைபொருட்களுடைய விலையை பெற்றுத் தருவதற்காக நாம் என்ன பண்ணோம்னா கூடுதலாக இந்த பூ மெழுகு உற்பத்தி கான்சென்ட்ரேட் இது தயாரிக்கின்ற ஒரு தொழிற்சாலைகளை அமைப்பதன் மூலமாக அவர்கள் கூடுதலாக அவர்களுக்கு கிடைக்கின்ற இந்த மல்லிகையை இது போன்ற பொருட்களாக வேல்யூ அடிஷனலாக மாற்றி அதன் மூலம் அவர்களுக்கு வருமானத்தை வளர்க்க முடியும். தற்போது உங்கள் அனைவருக்கும் தெரியும், தோட்டக்கலையினுடைய
தோட்டக்கலைத்துறையினுடைய கீழ் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. தேசிய தோட்டக்கலை இயக்கம், நேஷனல் ஹார்டிகல்ச்சரல் மிஷன், துல்லிய பண்ணை திட்டம், பிரிசிஷன் ஃபார்மிங், தோட்டக்கலை அபிவிருத்தி திட்டம், ஹார்டிகல்ச்சர் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் என்ற 3 திட்டங்கள் வாயிலாக இந்த மதுரை மன்னனுடைய சாகுபடி பரப்பையும் அதே நேரத்தில் அவருடைய கூடுதலாக உற்பத்தி திறனை அதிகரிப்பதற்காக நாங்கள் நடவடிக்கை எடுத்து வந்திருக்கிறோம். எனவே இந்த மதுரை மல்லியினுடைய ஒருபுறம் இதனுடைய சாகுபடியும் உற்பத்தியும் அதிகரிக்கின்ற அதே நேரத்தில் இந்த கருத்தரங்கில் பட்டறையில் 6 வித குழுக்களாக பிரித்து மதுரை மல்லியை ஏதோ ஒரே மதுரை கட்டு மட்டுமே போட்டு விற்பனை செய்கின்ற ஒரு விதம் அல்லாமல் அதை அலங்கார தோரணங்களாக வாயிலாக பல இடங்களிலே விழாக்களில் பேக்ட்ராப்பாக எப்படி அமைக்க முடியும் என்று எங்கே காட்டியிருக்கிறார்கள். அவற்றை எல்லாம் ஒரு ஹோட்டல்களிலே விடுதிகளிலே அவற்றை எப்படி நாம் பயன்படுத்த முடியும் என்பதற்குரிய பயிற்சியும் இங்கே அளிக்கின்றார்கள். எனவே இந்த முறையில் பார்க்கும்போது வெகு விரைவில் நாம் இதை ஜியோகிராபிக்கல் இண்டிகேட்டர்ஸ் சட்டத்தின் வாயிலாக பூர்வீக உரிமையை செய்யும் போது இந்த மதுரை மல்லி என்றைக்குமே நிரந்தரமாக இருக்கும். அந்த மதுரை மல்லியை பயிரிடுகிறவர்கள் எண்ணிக்கை கூடி அதை பயிரிடுகிறவர்கள் ஒரு நல்ல வருமானத்தை பெறுகிறவர்களாகவும் கண்டிப்பாக மாறுவார்கள் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் மதுரையிலே இது மட்டும் இல்லை, இன்னும் சுங்குடி சாலைகள் இருக்கின்றன, சேலைகள் இருக்கின்றன. அவற்றை நாம் பதிவு செய்ய முடியும். அதற்கும் சில இது போன்ற ஏற்பாடுகளை செய்ய முடியும். பல பேருக்கு தெரியாது, அலங்காநல்லூரில் பாலமேட்டிலும் தயாராகின்ற வெல்லம் மிக மிக முக்கியமானது. இந்த வெல்லத்தை கேரளாவிலே இருக்கின்ற பலர் அவர்கள் தயாரிக்கின்ற பல்வேறு ஆயுர்வேத சித்தா மருந்துகளுக்கு இதை பயன்படுத்தி வருகிறார்கள் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே இந்த மதுரை மல்லிக்கான வளர்ச்சிக்கு ஏற்பாடு செய்த அந்த விவசாயிகளுடைய நன்மைக்காக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்து பாராட்டுகளை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Fern and petal plants, my loyalty is always reside in Madurai Mandi. Alright, let me tell you a little bit about INTACT. I'm sure Arvin's already enlightened you, but here are the points that actually apply to this workshop and what we're trying to fulfill. So, INTACT and what we hope to accomplish through this workshop are as simple. We hope to train professionals and as an emergency response to save our heritage. We hope to spread awareness among the society and also document cultural resources.
நாட்டுடைய பல்வேறு பகுதியிலிருந்து கலந்திய உறுப்பினர்கள் நீங்கள் எல்லாம் வந்திருக்கீங்க. இன்றைய முழு நாளும் மதுரை வள்ளி தொடர்பான பல்வேறு பயிற்சிகளை எடுத்துட்டு போக போறீங்க. உங்களுடைய நலனுக்காக இன்னைக்கு 6 வகையான பயிற்சிகள் இங்கே திட்டமிடப்பட்டிருக்கு. அதுல முதலாவதாக மதுரை மல்லி கட்டு வகைகள், அடுத்து மணவரை அலங்காரம், மாலை கொடுப்பது, தோரணங்கள் அமைப்பது, மலர் செண்டு மற்றும் ஹோட்டல் அலங்காரம், இறுதியாக மலர் நகைகள். இந்த மாதிரி 6 வகையான பயிற்சிகள் இன்னைக்கு நடக்க போகுது. ஒவ்வொரு வகையான பயிற்சிக்கும் நீங்க ஒவ்வொரு தனி அறை ஒதுக்கப்பட்டிருக்கு. இப்ப நீங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, நீங்க உள்ள வரும் பொழுது உங்களுக்கு உங்க கையில ஒரு சின்ன டோக்கன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுல ஒரு நம்பர் போட்டிருக்கோம். அதே மாதிரி ஒவ்வொரு பயிற்சி அறையின் முன்னாடியும் நம்பர் போட்டிருக்கு. உங்ககிட்ட என்ன நம்பர் இருக்கோ அந்த ரூம்ல போய் உட்காந்துக்கோங்க. சரிங்களா? அங்க ஒவ்வொரு பயிற்சி தொடர்பான பயிற்றுனர்கள் மாறி மாறி வந்துட்டே இருப்பாங்க. மதுரை மல்லி கட்டு வகைகள் முதலாவது நம்பர் 1 டோக்கன் வச்சிருக்கிறவங்க எடுத்துட்டு வலது கை பக்கம் முதலாவது ரூம். Thank you.
மல்லிகை சந்தை வைப்போர் பொதுவான மல்லிகை சந்தை வைப்போர் செல்வம் பொங்கி வழிந்திடச் செய்திடுவோம் செல்வம் பொங்கி வழிந்திடச் செய்திடுவோம் மதுரை என்று நான் சொன்னவுடன் மணவாளை அலங்கார தோரணங்கள் சாமி மலர்பீடங்கள் நகை அலங்காரங்கள் மணவாளை அலங்கார தோரணங்கள் சுவாமி மலர்பீடங்கள் நகை அலங்காரங்கள் மனதையும் கோயில் அலங்காரங்கள் மனதையும் கோயில் அலங்காரங்கள் நல்ல மலர்ச்செண்டுகள் மாலை தோரணங்கள் நல்ல மலர்ச்செண்டுகள் மாலை தோரணங்கள் மதுரை என்று நாவால் சொன்னவுடன் மலரை உந்தியுள்ள புலவாடிலே மலரை மல்லிகை மலரை நம்பியுள்ள பலவாடிலே மறுமலர்ச்சிக்கு வழிகாண ஒளியேற்றுவோம் வளரும் பல தொழில்நுட்பங்களை வளரும் பல தொழில்நுட்பங்களை பெற்று வளமாக
என்றும் மல்லிவானே நமது இன்றைக்கு மிகவும் முக்கியமான ஒரு நாள், மிகவும் மகிழ்ச்சிகரமான ஒரு நாள். இதுநாள் வரை மல்லிகைப்பூ வெறும் சரமாக தலையில் சூட்டக்கூடிய ஒரு சரமாக மட்டுமே தலைவிகள். இன்னைக்கு மதுரை மல்லிகைப்பூ வச்சுட்டு இத்தனை விஷயம் செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு சற்றே ஒரு ஆச்சரியத்துடனும் ஒரு தயக்கத்துடனும் பார்த்து வியந்து அதில் ஈடுபட்டு ஒரு வித்தியாசமான அனுபவத்தை நீங்கள் எல்லாரும் பெற்றதை நாங்கள் எல்லாரும் பார்க்க முடிஞ்சது. ஸோ அந்த வகையில் உங்களுக்கு மட்டுமல்ல எங்கள் எல்லாருக்குமே இது ஒரு மிகவும் மகிழ்ச்சிகரமான நாள் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு காலையில 10:30 மணிக்கு துவங்கிய இந்த நிகழ்வு பயிற்சி பட்டறை. அதுல சுமார் 4 மணி நேரம் பயிற்சி மட்டுமே. நமக்காக கிட்டத்தட்ட 12 பயிற்சியாளர்கள் இங்க வந்திருந்தாங்க. அவங்க இத்தனை நாள் வரைக்கும் அவங்களுடைய அனுபவத்துல கத்துக்கிட்ட விஷயங்களை நம்ம எல்லாருக்கும் சொல்லிக் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி அவங்க சொல்லிக் கொடுக்கும் பொழுது நிறைய பேர் அதுல உங்களை முழுமையாக ஈடுபடுத்திட்டு வேற எந்த சிந்தனையும் இல்லாமல் அதுல மிகவும் ஆர்வமுடன் கற்றுக்கொண்டிருந்ததை நம்ம எல்லாரும் பார்த்தோம். அந்த வகையில இன்னைக்கு கொடுக்கப்பட்ட அந்த 6 வகையான பயிற்சிகள்ல நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க, இதை கத்துக்கிட்ட பின்னாடி இது என்ன பண்ண போறீங்க, இந்த விஷயத்தை இன்னும் மேலும் மேலும் எப்படி எடுத்துட்டு போக போறீங்க அப்படிங்கிறது பற்றிய உங்களுடைய அனுபவத்தை இங்க உங்கள சில பேர் பகிர்ந்து கொள்ள வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் எனக்கு மாலை வணக்கம். இதுல நிறைய பயிற்சிகள் சொல்லி கொடுத்தாங்க. ஆனா எனக்கு இந்த ஒரு நாள் பத்தாதுன்னு தோணுது. இன்னும் எங்களுக்கு நிறைய ஆர்வம் இருக்குது. நிறைய சொல்லி கொடுக்குறாங்க. இன்னும் நிறைய இருக்கு. எங்களுக்கு அது கற்றுக்க நேரம் பத்தலை. இதை ஒருவேளை நீங்க சம்மர்ல போட்டுதான் எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நாங்கள் நிறைய கற்றுக்கலாம். இப்போ நான் குழந்தைங்க வெளியே படிப்புங்கிறதுனால எங்களுக்கு கொஞ்சம் இடையிலாக முடியுது. இன்னும் ஒரு வாரங்கிறது எனக்கு பத்தலை. இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு வீக் அந்த மாதிரி குழுவில் இருந்து வேற மாதிரி ஏதாவது திட்டத்தில் இந்த மாதிரி போட்டீங்கன்னா நாங்களும் நிறைய பயனடைவோம். நன்றி. ஒரு நிமிஷம் அங்கே இன்னைக்கு இங்க வந்ததுல உங்க பேரு கௌரீஸ்வரி. கௌரீஸ்வரி எங்க இருந்து வந்திருக்கீங்க? நான் பாலாஜி கலந்துட்டு வந்திருக்கேன். எங்க வீடு கீழ்மலை ஸ்டேஷன். இன்னைக்கு இங்க வந்ததுல புதுசா நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க? நாங்க நிறைய ஃபங்க்ஷன்லாம் போறோம். இந்த மாதிரி நிச்சயமா மாலையெல்லாம் போட்டுருக்காங்க. எப்படி செய்யறாங்கன்றது எங்களுக்குள்ள ஒரு டவுட்டாவே இருந்துச்சு. ஆச்சரியமா டவுட்டா இருந்தது. பட் இன்னைக்கு நாங்க நேரம் பார்த்தோம்னா ஆஹா இவ்வளவுதானா அப்படிங்கிறத நாங்க தெரிஞ்சுக்கிறோம். ரொம்ப நன்றி. நன்றி. மாலை வணக்கம். நான் மதுரை வட்டாரம் யோகலட்சுமி பகுதியிலிருந்து. என் பேர் அமிலா. நான் சரஸ்வதி கலைஞர் உறுப்பினராக இருக்கேன். சேர்க்கை உறுப்பினராக இருக்கேன். இங்க மாலை கட்டுறது பூ கட்டிடுவேன். மாலை கட்டுறது கற்றுக்கிட்டேன். நான் இதை வச்சு ஃபங்க்ஷனுக்கு ஏதாவது விசேஷங்களுக்கு மாலையில் கட்டலாம் அப்படின்னு ஒரு ஈஸியா சொன்னாங்க. இன்னும் எனக்கு நேரம் பத்தலை. இன்னும் கற்றுக்கணும்னு ஆசையாக தான் இருக்கு. ஆனால் நேரம் பத்தலை. ஒரு நிமிஷம் உங்க பேருங்க? என் பேர் அமிலா. அமிலா. ரமிலா. ரமிலா. வழக்கமா நீங்க என்ன தொழில் செஞ்சுட்டு இருக்கீங்க? நான் ப்ளவுஸ் தைக்கிறேன். ப்ளவுஸ் தைக்கிறீங்க. பூ விஷயத்துல ஏதாவது வேலை பண்றீங்களா? வீட்டுக்கு பிள்ளைகளுக்கு கட்டிட்டு வருவேன். பசங்களுக்கு தெரிவிப்பீங்க. இப்போ இங்க கத்துக்கிட்டு போனதுல என்ன மாற்றம் ஏதாவது இருக்குமா? இந்த மாலை கட்டுறது சொல்லி கொடுத்தாங்க. அது கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கு. இன்னும் நேரம் இருந்தா இன்னும் நல்லா டிசைனை பார்த்தேன். இப்போ நீங்க புதுசா கத்துக்கிட்டது மக்கள் கிட்ட ரொம்ப எதிர்பார்ப்பு ஏற்படுத்துமா? இதுக்கான ஒரு டிமாண்ட் இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களா? கட்டாயம் இருக்கும்னு நினைக்கிறீங்க. ரொம்ப நன்றி. அடுத்து அனைவருக்கும் வணக்கம். எங்க வீட்டுக்கு ஒரு மாலை நட்டுவாரு. எனக்கு பூங்கத்தை மட்டும் தான் இருக்கு. இங்க நான் அழகுமே எல்லாமே இதா இருக்கு. நல்லா மாலை கட்டி பலன் நினைப்பேன். நம்மள பூ கட்டி தான் பலன் நினைப்பேன். மாலை கட்ட தெரிஞ்சிருச்சு. எங்க வீட்டுக்கார முதல்ல இருந்து இந்த இது டிசைன்ஸ் எப்படி எப்படி பண்ணணும், இந்த மக்களுக்கு எப்படி சிந்து காமிச்சு இந்த டெவலப் ஆகணும்னு நான் இன்னும் கற்றுக்கிறேன். எனக்கு ஆசையா இருக்கு. இந்த மாதிரி கற்றுக்கிட்டு நான் மதுரைக்கு நான் இந்த டிசைன்லாம் அறிமுகப்படுத்தி இந்த மாதிரிக்கு இங்கே குழுவில் வந்ததுனால இந்த விஷயம் நான் கற்றுக்கிட்டேன். நான் உங்களுக்கு கற்றுக்கிற ஆசைப்படுறேன்னு சொல்லுங்க. இப்போ ஒரு நிமிஷம் பூ கட்டுறது மாலை கட்ட கத்துக்கிட்டீங்கன்னு சொன்னீங்க. இப்போ இனிமே மாலை கட்ட ஆரம்பிச்சிருவீங்க இல்லையா? ஆமா, மாலை கட்டிடுவீங்க. இப்போ மாலை கட்டுறது யாருக்கு போகணும்னு நினைக்கிறீங்க? யாருக்கு கொடுப்பீங்க நீங்க? கட்டி கோயிலுக்கு தான் கோயிலுக்கு. இப்போ இதனால உங்க வருமானம் கூடும்னு நினைக்கிறீங்களா? வருமானம்
கட்டாயமா கொடுக்கும். கட்டாயம். ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாரும் நான் என் பேர் சாந்தி. இப்போ வந்து நம்ம வந்து பூ மட்டும் தனியாக நாட்டை தொட்டு தலையில வைக்கலாம் தெரியும், மித்தபடி என்ன செய்வோம்னே தெரியாது. இல்லைன்னா ஊசியை போட்டு கோர்ஸ் வைப்போம். இப்போ இங்கே வந்ததில் நிறைய நம்ம கற்றுக்கிட்டோம். பிள்ளைகளுக்கு சடைக்கு அலங்காரம் பண்ணுறதெல்லாம் நல்லா அழகாக சொல்லி கொடுத்தாங்க. இதை வச்சு நல்லா சடை அலங்காரமும் பண்ண நல்லா கற்றுக்கிட்டோம். உங்களுக்கு எத்தனை பசங்க? எனக்கு 2 பொண்ணுங்க சார். 2 பொண்ணுங்க. ஸோ 2 பிள்ளைங்க. ஸோ அங்கே குழந்தைகளுக்கெல்லாம் நீங்கள் அலங்காரம் கற்றுக்கிட்டேன்றீங்க இல்லையா? இப்போ என்ன மாதிரி அலங்காரம் நீங்கள் வந்து கற்றுக்கிட்டீங்க? வந்து சடைக்கு வந்து சடை அலங்காரம் பண்ணி சொல்லி கொடுத்தாங்க. அது நல்லா கற்றுக்கிட்டேன். ஸோ குழந்தைகளுக்கெல்லாம் அது ரொம்ப விருப்பமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? வச்சு நல்லா நம்மளே ஒருத்தங்க இது ஃபங்க்ஷன் பிள்ளைகளுக்கு வச்சு அழகாக தச்சு விடுவாங்க. பசங்களுக்கு வச்சு கொடுக்கலாம். பசங்க எல்லாம் போய் ஆளுங்களை கூப்பிடாம நம்மளே அதை செஞ்சிடலாம். வழக்கமாக ஆளுங்களை கூப்பிட்டு செய்யறது இப்போ நீங்களே செய்யலாம். பக்கத்துல யாரும் ஃபங்க்ஷன் வச்சாலும் அந்த பொருளுக்கு போய் நம்மளும் வச்சு செஞ்சு கொடுக்கலாம். அடுத்தவங்க பெருசு பண்ணும்போது நம்ம அழகாக இந்த மாதிரி ஒரு அன்பளிப்பை கொடுக்கலாம். ரொம்ப ரொம்ப நன்றி தாய். பூ கட்டுறது வந்து லேசா வீட்டில் கொஞ்சம் கொஞ்சம் கட்டி கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ இதில் வந்து ரொம்ப சந்தோஷமா புது புது மாலை வந்து மல்லிகைப்பூ மாலை எப்படி கட்டுறது அப்படிங்கிறதே தெரியாது. இப்போ வந்து ஈஸியாக மல்லிகைப்பூ மாலை எடுக்கணும்னா நமக்கு விழாப்புனாலும் எதுனாலும் கட்டி கொடுக்கலாம். அதில் பூ வியாபாரம் பண்ணுற பிள்ளைங்கள் வந்து பூ கட்ட தெரியாமல் வெறும் பூவை மட்டும்தான் கட்டிட்டு போனாங்க. இப்போ சின்ன சின்ன டிசைன்லாம் போட்டு கொடுத்தாங்க. அதெல்லாம் கட்டிட்டு போகிறதுக்கு வியாபாரம் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். இதை தொடர்ந்து இன்னொரு தடவைக்கு பயிற்சி வச்சு அவங்க சொன்ன மாதிரி பகுதியில் வழியோ டெங்கியோ வச்சாக்கா ரொம்ப நல்லா இருக்கும். இது ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கு. பூ கட்டுறதுல மாலை கட்டுறதுல ரொம்ப ஈஸியாக இருந்தது. வணக்கம், நான் ஜெயகுந்தபுரம் வட்டாரத்துலேருந்து வந்து பேசுகிறேன். என் பேர் வந்து லிங்கம்மா. எனக்கு வந்து முதல்ல வந்து சாதாரணமாக பூ கட்டத்தான் தெரியும். மாலை வந்து கடை அலங்காரம்லாம் கட்ட தெரியாது. இப்போ வந்து இதில் வந்து கொஞ்சம் சடை அலங்காரம் மாலை இதெல்லாம் கற்றுக்கிட்டேன். இதை போய் நான் எங்கள் மக்களுக்கு குறைஞ்ச அளவில் தான் நான் என்னால் சொல்லிக் கொடுக்க முடியும். இதை வந்து எங்கள் பகுதி அளவில் இல்லை எங்கள் வட்டார அளவில் பயிற்சி கொடுத்தாங்கன்னா எங்கள் மக்கள் வந்து அன்றாட பூக்கட்டி வியாபாரம் பண்ணுறவங்க தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க இன்னைக்கு இங்கே வந்தாங்கன்னா தொழில் கெட்டு போகணும் தான் வரலாம். அதனால இந்த பயிற்சியை வந்து எங்கள் வட்டார மூலியமாக கொடுத்தா எங்களுக்கு நல்லா இருக்கும். தன்னம்பிக்கையோடும் தைரியத்தோடையும் சந்தோஷத்தோடையும் தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. இதற்கு வந்து மிகவும் முக்கியமான காரணம் இன்னைக்கு பயிற்சி கொடுத்த பயிற்றுனர்கள். பயிற்றுனர்கள் யாராவது ஒருவர் உங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்ள முடியுமா? வேணி. நான் விஜயநகரத்தில் இருக்கேன். அளவுல சங்கத்தில் உறுப்பினராக இருக்கேன். அது போக மாடத்தாவணில் பூக்கடை வச்சிருக்கேன். 4 வருஷமா நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். கடை வச்சு 6 மாதம் தான் ஆகுது. இப்போ வந்து இந்த கலைஞத்துலேருந்து என்னை வந்து இங்கே கற்றுக் கொடுக்குறதுக்காண்டி கூப்பிட்டு வந்தாங்க. என்னை வச்சு 4 பேர் வந்திருக்காங்க. இன்னைக்கு எல்லாத்துக்கும் கற்றுக் கொடுத்ததுக்கும் எனக்கும் சந்தோஷம், மற்றவங்களுக்கும் என்னால் பயன்பட்டுருச்சு, அதுவும் சந்தோஷம். இன்னமேலு நம்ம வந்து பெண்கள் வந்து மற்றவங்களை எதிர்பார்க்காம நம்ம சுயநலத்தோட நம்ம வந்து முயற்சி பண்ணி நம்மளே வாழ்க்கையில் முன்னேறணும், நல்லா படிக்கணும், பிள்ளைங்களை படிக்கணும். அப்புறம் வந்து மற்றவங்கள் மேலே நம்ம போராமப்படக்கூடாது. நம்ம வந்து முன்னேற்றம் வரணும், நம்மளே உயரணும், மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கணும், நம்மளும் நல்லா இருக்கணும். இதுதான் என்னோட நோக்கம். இனிமேலும் இந்த மாதிரி நடக்கணும், நிறைய பேர் நல்லா கற்றுக்கொள்ளணும், முன்னேறி வரணும். இந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் நடந்து நிறைய பேர் முன்னேற்றத்துக்கு வரணும். ரொம்ப நன்றிங்க. அனைவருக்கும் மாலை வணக்கம். இதுவரைக்கும் பூக்கடையில் வேலை வந்திருக்கோம். ஆனால் 6 வருஷம் 7 வருஷம் வேலை வந்தாலும் யாரும் கற்றுக் கொடுக்க மாட்டாங்க. நம்மளாம் தான் பழகிக்கணும். இது முதல் ஒரு வாய்ப்பு. வந்தவங்களுக்கு பூக்கடையில் வந்து ஒரு 7 வருஷம் 8 வருஷம் வேலை வந்தாலுமே நார் கூட்டிகிட்டு வர மாட்டாங்க. இருந்தாலும் இது வந்து முதல் அனுபவத்தில் இது ஒரு பயிற்சியாக கொடுக்குறாங்க. ரொம்ப சந்தோஷம். கோயம்புத்தூர்ல வந்துருக்கேன். நான் ஒரு 6-7 வந்தோம். எங்கள் ஸ்கூலில் வந்து மல்லிகைப்பூ வந்து என்னென்ன செய்யணுமோ எல்லாம் சொல்லிங்க சாப்பிட்டோம். கண்காட்சி பண்ணுறதுனால எங்களுக்கு வந்து ரொம்ப முன்னேற்றம். சுமார் 137 உறுப்பினர்கள் வந்து இங்கே பங்கெடுத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு இந்த பயிற்சியை வந்து நல்லபடியாக நடத்தி முடிச்சிட்டோம், அப்பாடான ஒரு பெருமூச்சு விடலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, உங்கள் பின்னூட்டம் மூலமாக உங்கள் ஃபீட்பேக், இப்போ நீங்கள் உங்களுடைய கருத்துக்கள் சொன்னதுலேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய வேலைக்கு கொடுத்துட்டீங்க. கிட்டத்தட்ட நம்ம எல்லாருக்குமே வந்து மிக அதிகமான வேலைகள் இருக்குது.
அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, உங்களுடைய வார்த்தையிலே மீண்டும் நான் வந்து ரிப்பீட் பண்ணுறேன். இந்த ஒரு நாள் பயிற்சி பத்தாது அப்படின்னு சொன்னீங்க. இது வந்து வெவ்வேறு வகையான விஷயங்கள் என்ன பண்ணலாம் தெரிஞ்சுக்கிட்டோமே ஒழிய இன்னும் நுணுக்கம் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்கள்ல இருந்து தெரிய வந்தது. ஸோ அது மாதிரியான ஒரு குறிப்பிட்ட விஷயங்களை பற்றிய இன்னும் அடுத்த கட்டத்திற்கு உண்டான பயிற்சி அதை வந்து நிச்சயமாக நம்மளுடைய தான மக்கள் கல்வி நிலையத்துடைய தொழில் பயிற்சி மையம் அப்படிங்கறத ஒன்று உருவாக்கியிருக்கோம். ஒவ்வொரு வட்டாரங்களிலையும் அதனுடைய கிளைகள் வந்து உருவாக்கப்பட்டு இருக்கு. அந்த கிளைகள் மூலமாக இது குறித்த பயிற்சிகளை வந்து தொடர்ந்து வழங்கணும் அப்படிங்கிறது உங்களுடைய கருத்துக்கள் இருந்தே வெளியில வருது. இரண்டாவது விஷயம், கடைசியா வந்த உறுப்பினருக்கு முன்னாடி வந்தவங்க கூட்டு தொழில் பண்றதுக்கு மதன் கேட்ட கேள்விக்கு முழு சம்மதம் தெரிவிச்சாங்க. இது போன்ற ஒரு முயற்சியை இப்போ பார்க்கும் பொழுது இன்னைக்கு வந்திருக்கிறவங்க வந்து ஒரு பானை சொத்துல ஒரு சோறு மாதிரி. ஏன்னா மதுரையில வந்து பூ கட்டுறவங்க பல ஆயிரக்கணக்கான பேர் இருக்கிறாங்க. அதுல நம்ம உறுப்பினர்களே இன்னும் பல ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க. இன்னைக்கு வந்தது வெறும் 137 பேர் மட்டும்தான். அவங்களுடைய பிரதிநிதிகள் மாதிரி தான் உங்களுக்கு பார்க்குறோம். அதனால மீதி இருக்கக்கூடிய மொத்த உறுப்பினர்கள், தொழிலில் ஈடுபட்டிருக்கூடிய மொத்த உறுப்பினர்கள், அவங்க எல்லாரை பற்றியும் தெரிந்து கொண்டு ஒவ்வொருத்தரையும் வந்து அவங்க செய்யக்கூடிய தொழிலுக்கு ஏற்ற மாதிரி அவங்களை குழுக்களாக பிரித்து குழுவாக நீங்கள் இந்த முயற்சியை மேற்கொள்ள முடியும். அதாவது நீங்க சில பேர் கடை போட்டு விற்பனை செய்யலாம், அது தொடர்ந்து நீங்க செஞ்சுட்டு இருக்கலாம். ஆனா சில விஷயத்தை கூட்டாக செய்யலாம். உதாரணமாக எல்லாரும் சேர்ந்து பூ வாங்குறது, சேர்ந்து சில இடங்களுக்கு விற்பனை செய்வது, தனித்தனியா சில்லறை விற்பனை போக எல்லாரும் சேர்ந்து சில விஷயங்களுக்கு சில இடங்களுக்கு ஆர்டர் வாங்கி அதை செஞ்சு கொடுக்கிறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்ல கூட்டு தொழிலாக நாம செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை உங்களுடைய கருத்துக்கள்ல இருந்தே மிக தெளிவாக வெளிவருது. ஸோ அது குறித்த பணிகளை இங்க இருக்கக்கூடிய சம்பந்தப்பட்ட வட்டாரங்கள் மற்றும் களஞ்சிய மண்டலம் அனைவரும் இணைந்து இந்த முயற்சியை நிச்சயம் மேற்கொள்வார்கள். மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா, நீங்க தயார் பண்ற மாலையை எங்க விற்பீங்க அல்லது தயார் பண்ற பொருளை எங்க விற்பீங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்மளை சுற்றி இருக்கிற இடங்கள் நமக்கு தெரியுது. கல்யாண வீடுகளுக்கு அல்லது கோயில்களுக்கு நாங்கள் விற்போம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அது எல்லாமே இன்னும் உள்ளூர் சந்தையை மட்டுமே மையப்படுத்தி, அது உள்ளூர் சந்தையில ஒரு சில குறிப்பிட்ட விஷயங்களுக்கு மட்டுமே வந்து நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம். பட் இன்னும் இதனுடைய உபயோகத்தை பரவலாக்குவதற்கு இன்னும் பல இடங்கள் இப்ப நீங்க அறிமுகப்படுத்துறீங்க இல்லையா, ஒரு நிகழ்ச்சி, ஒரு சுப நிகழ்ச்சி முடிஞ்சு போகும் பொழுது தேங்காய் கொடுப்பது போல மல்லிகைப்பூவும் சேர்த்து கொடுப்பதுங்கிற இந்த மாதிரியான ஒரு பாரம்பரியத்தை, புது பாரம்பரியம், நவீன பாரம்பரியத்தை உருவாக்குவது. அதே மாதிரி ஹோட்டல்கள், குறிப்பாக சுற்றுலா தொடர்பான நிறுவனங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள்ல மல்லிகைப்பூவினுடைய பயன்பாடு இன்னும் மிக அதிகமாக இருக்கு. ஸோ இந்த மாதிரியான தொழிலில் ஈடுபட்டக்கூடிய தனிநபர்கள், நிறுவனங்கள், பல்வேறு அமைப்புகள், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் அணுகுவதற்கு இங்க இருக்கக்கூடிய இன்டாக்ட் மாதிரியான அமைப்பு, ஏன்னா அதுல வந்து பெரும்பாலான தொழிலதிபர்கள் அல்லது நிறுவனங்கள் அதுல வந்து அங்கத்தினர்களாக இருக்கிறதுனால அந்த மாதிரி ஒரு தொடர்பை உருவாக்குவதற்கு, உபயோகத்தை அதிகப்படுத்துவதற்கு நிச்சயமாக இன்டாக்டுக்கும் ஒரு முக்கியமான ஒரு பங்கு இருக்குது. ஸோ இது மாதிரி இங்க இருக்கக்கூடிய பல்வேறு ஸ்டேக் ஹோல்டர்ஸ், இந்த விஷயம் தொடர்பான பல்வேறு பங்குதாரர்கள் அல்லது ஸ்டேக் ஹோல்டர்ஸ் சொல்றாங்க, அவங்க எல்லாருக்குமே வந்து இந்த பயிற்சி பட்டறை முடிந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு புது வேலை வந்து உருவாயிருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஆகவே எல்லாரும் வந்து அவங்களுடைய, இப்ப நான் சொன்னது ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான். இன்னும் இது குறித்த ஆழமான சிந்தனைகளை கலந்துரையாடல் செய்து இன்னும் நம்மளுடைய பணிகளை மேம்படுத்தி அடுத்த முறை கூடிய விரைவில் எல்லாரும் வந்து இந்த தொழில இன்னும் அடுத்தபடியாக நம்ம முன்னேறிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு பட்டறையில் நிச்சயமாக நம்ம எல்லாரும் கூடிய விரைவில் சந்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இனிய மாலை வணக்கம். நான் வந்து இன்டாக்ட் அசோசியேஷன்ல ஒரு உறுப்பினர். இங்கு தான் வாசிமலை சார் இருப்பதனால எனக்கு தோன்றிய ஒரு சின்ன யோசனையை அவங்களோட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைச்சேன். இங்கு வந்து பேசின பெண்மணிகள்ல நிறைய பேர் வந்து அவங்கவுங்க ஏரியாவில் வச்சு ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி ஒரு விண்ணப்பமா வைத்தார்கள். இன்று இந்த இடத்திலே இத்தனை ஏற்பாடுகள் பண்ணி இந்த இத்தனை ட்ரெயினர்ஸையும் கோயம்புத்தூர்லேருந்துலாம் கூட்டிட்டு வரதுக்கு நிறைய செலவாயிருந்திருக்கோம். ஒவ்வொரு ஏரியாவுக்கும் பயிற்சி கொடுக்கறதுக்கும் ஒவ்வொரு முறை இவ்வளவு செலவு பண்ண முடியுமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. இன்னைக்கு காலையில கவனிச்சிங்கன்னா இந்த இடத்துல ஒரு சார்ட் இருந்தது. அந்த சார்ட் இப்போ காணாம போயிடுச்சு. அது வந்து சிம்பிளா பூ கட்டுறது
எப்படிங்கிறத எனக்கு ரொம்ப அதாவது ரொம்ப தெளிவான முறையில் விளக்கக்கூடிய அளவில் அந்த சார்ட் இருந்துச்சு. இன்னைக்கு வந்து நாங்கள் ரூம்ஸ்ல வந்து பார்த்தப்ப இந்த பயிற்சி கொடுக்க வர பயிற்சியாளர்கள் வந்து வேக வேகமாக கட்டினாங்க. அப்போ அந்த பெண்மணிகள்லாம் ஐயா இவ்வளோ ஸ்பீடாக போகாதீங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்கிறத மெதுவாக நிறுத்தி காமிங்க சில ரூம்ல கேட்டே இருந்தாங்க. அப்புறம் அவங்க கொஞ்சம் அப்படி ஸ்லோ பண்ணி நம்ம லெவலுக்கு வந்தாங்க. இதை வந்து ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் டேப்பா, ஒரு டெமோ டேப் மாதிரி இந்த பயிற்சியாளர்களை அந்த காலத்தில் நன்னன் வந்து தமிழ் சொல்லி கொடுப்பாரு டிவியில. அந்த மாதிரி தெளிவா டிவி அந்த டேப்பை பார்த்தாலே நமக்கு அது புரியுற அளவுக்கு டேப்பை வந்து சிம்பிளா தெளிவான முறையில எடுக்கப்பட்டா ஒரு ஒன் டைம் எக்ஸ்பெண்டிச்சரா அதை முடிச்சிடலாம். இவங்களே ஒரு 4 பேரை உட்காந்து வச்சு ட்ரெயினர்ஸையும் உட்காந்து வச்சு ஒரு டெமோ டேப் மாதிரி உருவாக்கி ப்ராபப்ளி வித் ஈவன் பிரிண்டட் சார்ட் அதை வந்து அந்தந்த கழிஞ்சிட்டு கொடுத்துட்டு அவங்க அதை போட்டு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சமயத்தில் இங்கே கற்றுட்டு போனப்போ தெரிஞ்ச மாதிரி இருக்கும், 3ஆம் இடத்தை கட்டி பார்த்தீங்கன்னா மறந்துடும். ஸோ அந்த மாதிரி மறந்துட்டாலும் அந்த டேப்பை பார்த்துக்கிற அளவு ஒரு டெமோ டேப் தயாரிச்சா கொஞ்சம் வசதியாக இருக்கும். இன்னொன்று, இது வந்து பர்சனலாக நான் சொல்லிக்க விரும்புறது வந்து உங்களை எத்தனை பேர் தினப்படி பூ வியாபாரம் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல. எங்கள் ஏரியாவில் பூ வியாபாரம் பண்ணுறவங்க நாங்கள் சொல்லிட்டே இருக்கிற விஷயம் வந்து பூவை மடிச்சு கொடுக்கறதுக்கு இந்த பிளாஸ்டிக் பையை உபயோகிக்காதீங்க. அதை காலைல என் பையன் வந்தப்போ சொல்லிட்டு போனேம்மா அந்த ஒரு பாயிண்ட்டை மறக்காம சொல்லு. அதாவது பூவை கட்டிட்டு முன்னாடிலாம் வந்து வாழையில மடிச்சு நாரை வச்சு சுற்றுவோம். இப்போ அதை அப்படி மடிச்சு நாரை வச்சு கட்டுறது நமக்கு சோம்பேறித்தனமா என்னன்னு தெரியல. அதாவது கூடுமான வரையிலும் நீங்க பூ வியாபாரம் பண்றப்போ பிளாஸ்டிக் பை உபயோகப்படுத்தாதீங்க. இது வந்து ஒரு தனிப்பட்ட வேண்டுகோள். நன்றி. எம் தியாகராஜர் கலைக்கல்லூரியில் இன்று காலை முதல் மாலை வரை நடைபெற்ற மதுரை மல்லி பட்டறையில் பங்கேற்று சிறப்பித்த இந்த நிகழ்ச்சி சிறப்புற நடைபெற உழைத்திட்ட ஒத்தாசை செய்த அனைவருக்கும் முதற்கண் நன்றியினை தெரிவிக்கிறேன். குறிப்பாக இதை ஒரு மதுரையினுடைய கலை அம்சமாகவும் பொருளாதார சமூக அம்சமாகவும் கருதி இந்த மல்லிப்பட்டறையை நடத்த வேண்டும் என உத்தேசித்து அதற்கான திட்டம் தீட்டி செயல்முறையில் இன்று நடந்து ஏறுவதற்கு உதவியாக இருந்த இன்டாக்ட் அமைப்பிற்கு, மதுரை கிளை அமைப்பிற்கு, அதனுடைய அமைப்பாளர், துணை அமைப்பாளர், அவர்களோடு துணை நிற்கின்ற அனைத்து உறுப்பினர்கள், குறிப்பாக கன்வீனர் திரு அரவிந்த் சங்கர் அவர்களுக்கும், எக்ஸிகியூட்டிவ் கமிட்டி மெம்பர் என் கல்லூரியினுடைய செயலாளர் முனைவர் திருமதி உமா கண்ணன் அவர்களுக்கும், இவ்வளவு திரளாக 137 பேர் ஆகிய பெண் மக்களை, அவர்களோடு வந்திருக்கிற ஆண் மக்களையும் ஒன்று திரட்டி பல இடங்களில் இருந்து ஒன்று திரட்டி அழைத்து வந்த இந்த இன்டாக் அமைப்பினுடைய செயற்குழு உறுப்பினரும் தான் அமைப்பினுடைய மேலாண் இயக்குனருமான திரு வாசிமலை அவர்களுக்கும் நன்றியினை நாங்கள் தெரிவிக்கிறோம். காலையிலே நிகழ்ச்சியை துவக்கி மதுரை மல்லியின் முக்கிய அம்சத்தினையும் அதோடு சேர்ந்து அது எந்த கலை அம்சம் பொருந்தியது என்பதையும் விளக்கி ஆட்சியர் என்ற முறையில் தான் செய்ய இருக்கக்கூடிய சில நற்காரியங்களையும் எடுத்துரைத்த மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கு இன்டாக் அமைப்பின் சார்பாகவும் தான் அமைப்பின் சார்பாகவும் தியாகராஜர் கல்லூரியின் சார்பாகவும் நன்றியினை தெரிவிக்கிறோம். இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடந்தேறுவதற்கு 6 அரங்கங்களிலும் அரங்கு நிறைந்த காட்சிகளாக, ஆர்வமான பங்கேற்பாளர்களாக, எந்நேரமும் குறிப்பாக மல்லியோடைய அந்த மனத்தோடு மனம் தோய்ந்திருந்த இந்த 137 பொதுமக்களையும் பங்கேற்பாளர்களையும் வளமான கடவுளில் அமைப்பாளர்கள் பாராட்ட வேண்டும் என நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் 9 மணிக்கே தயாராக இருந்தோம். நீங்கள் வீட்டில் சமைச்சு வச்சுட்டு பல பொறுப்புகள் எல்லாம் முடிச்சுட்டு நல்லா வந்தீங்க. ஆனால் வந்து ரொம்ப அக்கறையாக கேட்டு மகிழ்ந்திருக்கிறீர்கள், பங்கேற்றிருக்கிறீர்கள். உங்கள் அனுபவ பகிர்வுகளை நீங்கள் சொல்லிய விஷயங்களை கேட்டபோது எங்களுக்கு இன்னும் நெகிழ்வாகவும் இருந்தது என்பதையும் தெரிவிக்கிறோம். இன்று காலை முதல் மாலை வரை அச்சு ஊடகத்தினரும் காட்சி ஊடகத்தினரும் பிரிண்ட் மீடியா அண்ட் விஷுவல் மீடியா திரளாக வந்திருந்து ஒன்று விடாமல் அனைத்து விஷயங்களையும் அழகுற ரசித்து அதை படம்பிடித்து அதை வெளியிட வேண்டும் என்ற அக்கறையோடு இன்னும் நீங்காமல் எங்கேயே இருக்கின்ற அனைத்து பத்திரிகை துறை நண்பர்களுக்கும் எமது நன்றியினை தெரிவிக்கிறோம். இந்த நிகழ்ச்சி நல்ல தாராளமாக கேட்கலாம். இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக என் கல்லூரியில் இது எங்களுக்கு ஒரு புதிய வளாகம். இந்த வளாகத்தில் இன்னைக்கு தான் இந்த நிகழ்ச்சியை இப்படி மனம் கவிழ நாங்கள் நடத்தியிருக்கிறோம்.
இந்த நிகழ்ச்சியை இங்கே நடத்துவதற்கு எங்களுக்கு உத்தரவிட்டு எங்களை அன்போடு வழிநடத்தி சென்ற எம் கல்லூரியினுடைய செயலாளர் முனைவர் திருமதி உமாகண்ணன் அவர்களுக்கு கல்லூரியின் சார்பாகவும் அதற்கு துணை நின்ற எமது அலுவலர் சார்பாகவும் தியாகராசர் நூற்பாலையினுடைய அலுவலர் சார்பாகவும் மிக பணிவருடன் நம்முடைய வணக்கத்தினை இந்த சமயத்திலே ஒரு பெருமையை ஐ வாண்ட் டு ஸ்டீல் சம் லைட் மேக்கிங் யூஸ் ஆஃப் இன்டாக்ட். எம் கல்லூரியுடைய செயலாளர் அவர்கள் டிசம்பரில் கல்லூரி ஆட்சி பொறுப்பினை ஏற்றார்கள். அவர்கள் சென்ற மாதம் 5ஆம் நாள் தம்முடைய டாக்டர் பட்டத்திற்கான நேர்காணலை முடித்தார்கள். 30ஆம் தேதி மதுரை காமராசர் பல்கலைக்கழக பேரவை அவருடைய முனைவர் பட்டத்தை உறுதி செய்தது. அதை உங்கள் சபையில தெரிவித்து ஆசிரியர் சார்பாக